Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்ட் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸில் அந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தென் ஆஃப் தீவ்ஸோட செகண்ட் பார்ட் பேண்டரான்னு சொல்லிட்டு இப்போ படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த வருஷத்தை ஸ்டார்டிங்கே வந்து படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் ஃபைனலி இப்போ நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.3 நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான். பை த வே படம் எப்படி ப்ரோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போலீஸாக இருப்பார்ல. பட் செகண்ட் பார்ட்டில் அப்படியே வந்து போதையா போலீஸ் வேலை, இனிமேல் நம்மளும் வந்து கொஞ்சம் திருடலான்னு சொல்லிட்டு இதே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வில்லன் கேங்லேயே போய் இப்போ அவர் சேர்ந்துருவார். அண்ட் இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு இடத்துல வந்து திருடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல போயிட்டு இவங்க எப்படி என்டையர் அந்த ஹெய்ஸ்ட்டை பண்ணுறாங்க, அதான் நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஜென்ரிக்கான நீங்கள் ராபரி கேட்டகிரி அந்த மாதிரியான மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நல்லபடியாக இருந்தது. இப்போ ஒரு யூனிக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குற செம்மையாக இருந்தது. பட் ஃபைனலாக படத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மூவியை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு வேலடின் 2024 ரிலீஸ் ஆனால் இந்த மூவியும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட டேட்டா ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சைனீஸ் மூவி தான். படம் பார்க்குற முன்னாடி லைக் வேற ஒரு ஐடியா இருந்தது. பார்க்கும்போது என்ன இடம்டாதுன்னு சொல்கிற லெவலுக்கான நம்மளுக்கே ஒரு தாட் வரும். ஏன்னா ஒரு ஸ்லம் ஏரியா தான், பட் அது வந்து ஒரு பில்டிங் உள்ள ஸ்லம் ஏரியா வந்து அது ரியல் இந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கே நிறைய டவுட்ஸோடு வந்துருச்சு. ஆனால் அதை வேறு லெவலில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. அண்ட் இப்போ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய தந்தனி கேங்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து வெளியேந்து உள்ளே இன்வால்வ் ஆயிடுவார். அண்ட் அவர் உள்ளே வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு சர்வை பண்ணிகிட்டு இருப்பார். பட் எவென்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேங்குள்ளே சேர்ந்துருவார். அண்ட் நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கேங் வார் ஆட்டோலாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஆக்ஷன் செக்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த அவ்வளோ ஒரு டென்ஸ்டான ஒரு இடம். அது நீங்கள் நம்மளுக்கு அங்கே இருக்கும்போது எப்படியா மூச்சு வாங்குறது இடம் இல்லாத மாதிரி உங்களுக்கே பர்சனலி ஃபீல் ஆகும் அதை பார்க்கும்போதே. ஆனால் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் செக்மெண்ட்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம முஃபாசா த லைன் கிங்கோட மூவியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி நம்ம ஆல்ரெடி தமிழ் டப்பில் இருந்தது. பழைய வீடியோவில் வந்து தமிழில் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் தேட்டர்ஸ்லேயும் நம்ம தமிழ் டப்போட தான் ரிலீஸ் ஆயிருந்தது. நான் தான் வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்துருந்தேன். பை த வே இப்போ நம்ம டேட்டா OTTயில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம லைன் கிங் மூவி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதோட ஒரு ப்ரீக்வலான ஸ்டோரி. லைக் நம்ம முஃபாசா யார், அவர் என்னென்ன அட்வென்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம அதெல்லாத்தையும் வந்து அப்படியே படத்தில் செம்மையாக காமிப்பாங்க. விஷுவல் ஒரு பக்கம் சூப்பராக இருந்திருக்கு. இந்த ஸ்டோரி லைக் வில்லனோட ஒரு மெயின் செக்மெண்ட்டான ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மெயினாக அந்த ஸ்காரோட கேரக்டர் அதெல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபுல் இன்டெப்த்தான ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ OTTயில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ஹோலாண்டுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசான ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து. IMDbலையும் 5.1. அண்ட் இந்த படம் ஆக்சுவலி இன்னும் நான் பார்க்க ஆரம்பிக்கல. பட் ஜென்ரிக்காக உள்ள என்ன கான்செப்ட்னு செக் பண்ணி பார்க்கும்போது லைக் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் அவங்க ஃபேமிலியோட ஹோலாண்ட் என்ற இந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் அங்கே எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கான். பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள ஹண்ட் பண்ணுற மாதிரியான தெரியுது. பை இனிமேல் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா IMDbல கொஞ்சம் கம்மியாக ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு கொஞ்சம் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டடான மூவி அண்ட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு நியூவான மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, த லைஃப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது கூட இப்போ தான் வந்து ரிலீஸே ஆயிருக்கு. நம்ம தமிழ் டப்டோடையும் IMDbல ரொம்ப கம்மி 4 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படத்தோட கான்செப்டும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு சில கோல்ஸ் எல்லாம் லைக் சின்ன வயசில் வந்து ஒரு பேப்பரில் உட்காந்து எல்லாம் கோல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்களாம். அண்ட் ஃபைனலி அவங்க அம்மா வந்து லைக் ஒரு இதில் அவங்களுக்கு தந்திருக்காங்க, இதெல்லாம் உங்கள் கோல்ஸு, இதை நோக்கி என்னென்ன பண்ணணுமோ நீ பண்ணுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃபைனலி அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்ட்டு. ஸோ அதனால தான் படத்தோட ரேட்டிங்ஸ் வைஸ்லேயும் கொஞ்சம் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக போயிருக்கு. இன்கேஸ் ஒரு பேசிக் ட்ராமா கேட்டகிரியான மூவி வேணும்னா ஆனால் இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணலாம். தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃபைனலி நம்ம ரீச்சரோட சீசன் 3யும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியல, சில பேர் வந்து சீசன் 3 கொஞ்சம் ஆவரேஜ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் பர்சனலி நானும் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி ரீச்சர் சீசன் 1, 2 எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சீசன் 3யும் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. 8 எபிசோடு. அண்ட் அதில்
இந்த ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுள்ளே இவர் போய் இன்வால்வ் ஆயிடுவார். அண்ட் உள்ளேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிஷின் முடிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேங்ஸ்டர்ஸ் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்னதான் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது நல்லா க்யூரியஸாகவும் இருக்கும். அண்டு லைக் அது ரியல் லைஃபோடு எப்படி சிங்க் பண்ண முடியுமோ எவ்வளோ ப்ராக்டிக்கலாக அது எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் விஷயம் தான் வந்து இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஓவர் பந்தா இல்லாமல் சில இடத்துல கரெக்டாக அந்த கான்ஸ்ட் அதே பேஸில் போவாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு கேரக்டர் கொண்டு வருவாங்க. பயங்கர ஜெஜான்டிக்கான ஒரு கேரக்டர் பாலின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லபடியாக இருந்தது. லைக் நம்ம ஹீரோவே ஒரு செகண்ட் கொஞ்சம் பயந்துருவார், இவன் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஆஸ் நீங்கள் ரீச் சீசன் 1 and 2 பார்த்துருந்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட். அதே மாதிரி சீசன் 3 சூப்பராக இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆனால் மூவிஸ் அண்ட் ஃபைனலி ஒரு சீரிஸ். ஏன்னா ரீச்சர் வீக்லியாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ தான் டோட்டல் 8 எபிசோடோட அவைலபிளாக இருக்கா. ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் சீசன் 4க்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வரதான் செய்யும். பை த வே இந்த வீக்கில் ஏதாச்சும் மூவி சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க, அது எப்படி இருந்திருக்கு, உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போ இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.